இந்த வாரம் நடந்த டெக் நியூஸை எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எல்லாருமே எந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ இந்த ஸ்டேட்டஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது. அதுபடி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து சில பிஸ்னஸ் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோ சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் கொண்டு வர போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சேனல்ஸ்க்கு எல்லாமே வந்து பேமெண்ட் கட்டி அதில் உள்ள போஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. அது சேனல் கிரியேட் பண்ணவங்க யாராவது வந்து அந்த சேனலுக்கு வந்து பேமெண்ட் கட்டி தான் அதோட கண்டென்ட் பார்க்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணி அந்த சேனலுக்குள்ளே காட்டுற கண்டென்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்க போகுது. இதுபோ ப்ரொமோட்டட் சேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்க போகுது. அந்த ஆப்ஷன் மூலமாக தெரிகிற சேனலில் வந்து நமக்கு ரீச் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாகும். மேபி இது வந்து ஆட்ஸ் மாதிரியான ஃபீச்சர் மூலமாக இந்த ப்ரொமோட்டட் சேனல்ஸ்க்கு வந்து நம்மளோட சேனலில் காட்டுற மாதிரி ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த ஆட்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா அந்த ஏரியா பொறுத்து இந்த எந்த கண்ட்ரியில் இருக்குமோ அல்லது என்ன லோக்காலிட்டியில் இருக்குமோ அதை பொறுத்து வந்து அந்த ஆட்ஸ் வந்து வேறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் பிரைம் ஆப்புக்குள்ளே வந்து இனிமேல் வந்து அந்த ஆப் கண்டென்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக மூவிஸோ இல்லை ஏதோ ஷோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு காட்டுற போகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆப்போட செட்டிங்ஸ் காலம்குள்ளே போயிட்டு கோ ஆட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டார்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து காட்டுவாங்க. அதில் 229 ரூபாய்க்கு மேலே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாது சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வருடம் பார்த்தோன்னா 1499 அப்படிங்கிற பிளான் வாங்க வேண்டியிருக்கும். அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான ஆப்ஸில் வந்து இன்னும் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 தடவை மட்டும் தான் வந்து உங்களோட பேலன்ஸை செக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் ஏன்டா ஒரு நாளைக்கு 50 தடவைக்கு மேலே வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு கேப் போட்டிருக்காங்க. மேபி அதுக்கும் மேலே வந்து நிறைய பேர் செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு லிமிட் போட்ட மாதிரி தெரியுது. அது UPI செக் பண்ணுற இந்த நடைமுறை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வரப்போது சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு UPI டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ நாள் வந்து 30 செகண்ட் வந்து லிமிட் டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்புறதுக்காக 30 செகண்ட் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 செகண்டுக்குள்ளே ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சு அல்லது பணம் போகாமல் போச்சுன்னா தான் டிரான்சாக்ஷன் ஃபெயில்னு வரும். ஆனால் இனிமேல் அந்த டைமை குறைச்சிட்டாங்க. அப்படி 10 செகண்டுக்கு மாறிட்டாங்க. அதனால் இன்னும் வந்து 10 செகண்டில் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் பணம் வந்து டெபிட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி போகாத பட்சத்தில் வந்து அந்த பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும், அதாவது அது ஃபெயில் ஆயிரும். இது மூலமாக அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற டைம் வந்து குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க NCPI. ஃபாஸ்டாகில் ஒரு புது பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளான் படி பார்க்கும்போது நீங்கள் வந்து 3000 ரூபா அமௌண்ட் வந்து கட்டிட்டீங்கன்னா நீங்கள் 200 தடவை எந்த ஒரு டோல்கேட்டும் எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தாமல் வந்து பாஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியா ஃபாஸ்டாகில் வந்து ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபாஸ்டாக் பிளானை பற்றி மேலும் தெரியணும்னு வச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ரேப்பிடோ மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைக்லேயே டாக்ஸி பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஆப்ஷன் மூலமாக சில பிரச்சனையும் வருது அப்படிங்கிற மாதிரியாக நியூஸ் வந்ததுனால கர்நாடகா ஹைகோர்ட் வந்து இதுக்கு தடை வச்சுட்டாங்க. அதனால் கர்நாடகாவில் இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிற சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர் மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக அந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிற சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக் கொரியர் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இனிமேல் பைக்கில் வந்து பார்சல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பார்சலை வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. பைக்லேயே வந்து அதுவுமே வந்து இந்த பார்சல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ஆளை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியாது. அதுக்கு போல் பார்சல் மட்டும் தான் போக போகுது கர்நாடகாவில். விவோவில் வந்து Y400 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிச் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள இந்த டிஸ்பிளே 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு ப்ராசஸ் பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7300 அப்படிங்கிற ஆட்டோகிராஃப் சிப்செட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டீசென்டான ப்ராசஸ்னு சொல்லலாம். ரேங்க் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து கிடைக்கும். மறுபடி ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்குது. 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனி IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது 2 மோஸுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 32 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அப்பர்ச்சரில் வருது. இது இப்போ இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. IP65க்கான ரேட்டிங்கும் தராங்க. 5G சப்போர்ட்டோட வர இந்த ஃபோனில் 5500 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் நோட் பண்ண விஷயம் பண்ணிங்கன்னா ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கிடைக்காதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பயன்படுத்திட்டு வரும். அந்த ஆப்புக்குள்ளே இப்போ வந்து கூகுளோட VO3 அப்படிங்கிற இன்டெகிரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை VO3 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நமக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோன்னா அதை அப்படியே வீடியோவாக மாற்றி தரும் ரியாலிட்டியாக.
ஒருவேளை இந்த விவோ 3 பற்றி தெரியணும்னு வச்சிங்கன்னா அதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த விவோ 3 இன்டகிரேஷன் பார்த்திங்கன்னா எல்லா யூசர்ஸ்க்கும் கிடையாது, பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அதை ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் சொல்கிறாங்க. டெல்லியில் வந்து இந்த கார் வேன் மாதிரியான இந்த 4 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் பழைய டீசல் வண்டிக்கும் அது 15 வருஷம் பழைய அந்த பெட்ரோல் வண்டிக்கும் நம்ம பெட்ரோல் போடுறத நிப்பாட்ட போகிற சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன டெக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து டெக் இருக்குது. அதாவது ஏஐ மூலமாக எல்லா விதமான பெட்ரோல் பல்க்லையும் வந்து இந்த கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது பழைய வண்டியா புது வண்டியா எப்போ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக பெட்ரோல் டீசலை நிப்பாட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் இந்த மாசு குறைக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது பார்சல்ஸ் ஏதாவது அனுப்புனீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து கேஷில் மட்டும் தான் காசு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதாவது UPI மூலமாக வந்து பேமெண்ட் வந்து இனிமேல் அக்செப்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில். இதுக்கு கட்டமாக அந்த கர்நாடகாவில் சில ஏரியாவில் மட்டும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை அதாவது UPI மூலமாக பேமெண்ட்ஸ் வந்து அக்செஸ் பண்ணுறாங்களா இந்த பார்சல்ஸ் மாதிரியான சர்வீசஸ் வந்து அனுப்புறதுக்கு. இது எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் தான் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வந்து ATM கார்டு தான் கொடுத்து அமௌண்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அதேமே UPIக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். காரணம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ATMலேருந்து இவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் வந்து ATM க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. மற்ற ATMலேருந்து எடுக்கணும்னா சார்ஜ் ஆகுது. ஸோ இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதையுமே UPI கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். போட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து மேக்மா அப்படிங்கிற ஒரு 2-in-1 ஹியூமிடிஃபையரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹியூமிடிஃபையர் மட்டும் இல்லாமல் நைட் லேம்பும் ஒர்க் ஆகும். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளேம் வந்து உள்ளேருந்து வர்ற மாதிரியாக வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளேம் மற்றும் கிரேடியன்ட் அப்படிங்கிற 2 விதமான மோட்ஸ் வந்து மாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் இதுமாதிரி ஹியூமிடிஃபையரோட வரக்கூடிய ஒரு லைட் வந்து நைட் லேம்ப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 649 அப்படிங்கிற ப்ரைஸில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாவால் வந்து ஸ்ட்ராம் லைட் மற்றும் ஸ்ட்ராம் பிளே அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.75 இன்ச்க்கான LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த 2 ஃபோனில் ப்ராசர் மட்டும் வேறுபடுது. அது மாதிரி பார்க்கும்போது இந்த லாவோட ஸ்ட்ராம் லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிமென்சிட்டியோட 6400 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. அதே ஸ்ட்ராம் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிமென்சிட்டி 7060 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. 2 ப்ராசரோட ரேங்கிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் இந்த ஸ்ட்ராம் லைட் வந்து கொஞ்சம் கம்மியான ரேங்கில் கொடுக்குறாங்க. அதே மாதிரியாக ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ராம் லைட்டில் LPDDR4X RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ராம் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா LPDDR5X RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ இந்த லாவோட ஸ்ட்ராம் பிளே கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிறது. மறுபடி கேமராஸும் பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைட் ஸ்ட்ராம் லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேமரா தான் வருது. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX752 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. அதே ஸ்ட்ராம் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 50 மெகாபிக்சல் கேமரா போக அடிஷனலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி 2 ஃபோன்லேயும் ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 3.5 ஆடியோ சப்போர்ட்டோட சிங்கிள் ஸ்பீக்கர் தராங்க. IP64 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் இருக்குது. மற்றபடி 2 ஃபோன்லேயும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ராம் லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 15 வாட்க்கான சார்ஜிங்கும் அதே வந்து ஸ்ட்ராம் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த 2 ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த நோட்ஸ்குள்ளே வந்து எந்த ஸ்பாட்டிஃபை சாங் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து நோட்ஸாக வந்து எழுதலாம் சொல்கிறாங்க. இதுக்காக உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் வந்து ஆட் வெப்சைட் ஆப்ஷனில் ஸ்பாட்டிஃபை ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த சாங் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறத நோட்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வோடாஃபோன் ஐடியாவான வி மொபைலும் வந்து அவங்க சேட்டலைட் கனெக்டிவிட்டி இந்தியாவில் கொடுக்குறதா இருக்காங்க. அதுக்காக AST SpaceMobile அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டால் சொல்லப்படுது. ரீசெண்டாக கூட வந்து ஜியோ ஏர்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டார்லிங் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வியும் வந்து இன்னொரு சேட்டலைட் இன்டர்நெட் ப்ரொவைடர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. நாய்ஸ்லேருந்து பட்ஸ் மாதிரி அப்படிங்கிற ட்ரூஎஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செயின் மாதிரி கொடுத்து தொங்க போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக மெட்டாலிக் பாடியில் செஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த பட்ஸை வந்து ஒரு 30 mm டிரைவர் கொடுக்குறாங்க. மற்றபடி டோட்டலாக 35 மணி நேரம் வரையும் பாட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. மேலும் இந்த இயர்பட்ஸில் ANC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து IPX4 ரேட்டிங்கும் வருது. இந்த இயர்பட்ஸோட ஆக்சுவல் விலை 2499 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்டர்நெட் ரிவ்யூஸாக இதை 1499க்கு வாங்கலாம் சொல்கிறாங்க. போட்ரானிக்ஸ் நோவா அப்படிங்கிற ஒரு 40 வாட்க்கான ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை சொன்ன மாதிரி 40 வாட்க்கான அவுட்புட் கிடைக்குது. அது மட்டும் RGB லைட்ஸ் இருக்குது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி எங்குது. அதுபோல் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டீரியோ மோட்லேயும் வந்து கேட்கலாம் சொல்கிறாங்க. இதுபோல் USB இன் ஆக்சின் மாதிரியான கனெக்டிவிட்டியும் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 2799 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. யூடியூபோட ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளேயும் கூகுள் வியோட இன்டகிரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த விவோ 3 இன்டகிரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணணும், அது வீடியோ கிரியேட் பண்ணணுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த விவோ 3 நீங்கள் பயன்படுத்தி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இவங்க தான் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம், ரீல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த மெத்தடை மாற்றுறாங்க.
அதாவது இனிமேல் ஃபேஸ்புக்கில் பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே காலத்துக்குள்ளே வரப்போகுது. அதனால் இனிமேல் ஷார்ட் வீடியோஸாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து வெர்டிகல் வீடியோ மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஒரே காலத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஃபேஸ்புக். போட்லேருந்து ASUS Prime அப்படின்னு சொல்ல போகிற ஒரு 2 இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை நமக்கு 10mm டிரைவ்ஸ் கொடுக்குறாங்க, 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 46 டெசிபிள்ஸ்க்கான ஹைப்ரிட் ANC சப்போர்ட் இருக்குது, 4 மெக்ஸ்க்கான ANC சப்போர்ட் இருக்குது, IPX5க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க கேஸில். அதே வந்து இயர்பட்ஸில் 35 mAh வருது. மொத்தமாக நம்ம பார்த்துட்டோம்னா 50 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது போக 60 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சி போர்டும் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்துட்டிங்கன்னா 1999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. Yaber L2 Plus அப்படிங்கிற ஒரு 4K ப்ரொஜெக்டரை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரில் நமக்கு வந்து 4K வரையும் நமக்கு வந்து மூவிஸ்லாம் வந்து பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்பில்ட்டாக ஒரு 8 வாட்க்கான JBL ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, டால்பி ஆடியோடு வருது. அதுபோக நமக்கு வந்து வைஃபை, ப்ளூடூத், USB, HDMI மாதிரியான பல விதமான கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. பல விதமான வீடியோ ஃபார்மட்ஸும் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ வருது. இந்த ப்ரொஜெக்டரோட விலை பார்த்தீங்கன்னா 23,990 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. சாம்சங்கோட வாட்சுக்கு வந்து OS அப்டேட் வந்திருக்கு. 1 UI அப்டேட் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கும் இப்போ வருது. அதுமாதிரி பார்க்கும்போது இந்த வாட்சில் இப்போ பெட் டைம் கைடன்ஸ் இருக்குது. அது மூலமாக அவங்க ஸ்லீப்போட ரொட்டீன்ஸை கண்டுபிடிச்சி நல்லா தூங்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு சொல்கிறாங்க. இதுபோல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பல விதமான சென்சஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து உங்கள் ஹார்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற போல பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு பல விதமான விஷயங்கள் கொடுக்கும் டிப்ஸ்லாம். இதுபோல் ரன்னிங் கோச் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது, எப்படி ரன் பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு. இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் இண்டெக்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்களை இந்த வாட்சில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஹெல்த் ஃபீச்சர்ஸ் பல விதமான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ASUSலேருந்து Vivobook S16 அப்படிங்கிற லேப்டாப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட்டான மாடலில் வருது. இந்த லேப்டாப்பில் வந்து Vivobook அப்படிங்கிற மாடலில் நமக்கு 2 விதமான மாடல்ஸ் வருது. அதே வந்து Vivobook 16 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் 2 விதமான மாடல்ஸ் வருது. என்னென்ன ஸ்பெக்குலாம் இதில் இந்த லேப்டாப்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Ambrane PowerMini 10 அப்படிங்கிற ஒரு பவர் பேங்க் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 10,000 mAh பேட்டரிக்குள்ள பவர் பேங்காக வருது. 22.5 வாட்டில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது மேக்ஸிமமாக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு USB Type A Type C அவுட்புட் எல்லாமே இருக்குது. அதுபோல் இந்த பவர் பேங்கோட விலை பார்த்திங்கன்னா 1399 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. HiSense அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து U7Q அப்படிங்கிற ஒரு மினி LED சீரிஸ் டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பல விதமான சைஸில் வருது. 55, 65, 75, 85, 100 அப்படிங்கிற மாதிரி பல விதமான சைஸ் வருது. 4K குவாலிட்டியில் நமக்கு இந்த LED டிவிலேருந்து அவுட்புட்ஸ் கிடைக்குது. HDR10 சப்போர்ட், HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. இது வாங்கணும்னு வச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரெட்மிலேருந்து REDMI Pad 2 அப்படிங்கிற டேப்லெட்டை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட் வந்து ஒரு 2.5K IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 500 மேக்ஸிமம் பிரைட்னஸ் கிடைக்குது. ப்ராசர் பார்த்து நமக்கு MediaTekோட Helio G100 Ultra அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. அதாவது வைஃபை மற்றும் செல்லுலர் அப்படிங்கிற 2 மாடல்ஸ்லையும் வருது. மற்றபடி அதில் வந்து ஒரு 9000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 15 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் தராங்க. இதுபோ அந்த டேப் வந்து HyperOS 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் Android 15 பேஸ் பண்ண இன்டர்ஃபேஸ் என்னது. பேக் சைடில் 8 மோஷனுக்கான கேமராவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மோஷனுக்கான கேமராவும் தராங்க. குவாட் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வருது. இந்த டேப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது என்னென்ன ப்ரைஸிங் அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஎஸில் வந்து ட்ரம்ப் மொபைல் 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அப்படிங்கிற பேராச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட கம்பெனி தான் அது. ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நெட்வொர்க் கூட தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா மதிப்பில் 40,000 ரூபாய்க்கு மேலே இந்த ஃபோனோட ப்ரைஸிங் போகுது. இது இப்போ மாதந்தோறும் $47 கிட்ட வந்து உங்களோட பிளான்ஸ் வந்து கொண்டு இருக்கா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4,000 ரூபா ப்ரைஸிங் வருது இந்திய மதிப்பில். இதுமாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு புது மொபைல், அது மட்டும் இல்லாமல் புது மொபைல் பிளான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது அமெரிக்கன் மக்கள் கையில் தான் இருக்குது. போட்லேருந்து Aavante Prime 5.1 அப்படிங்கிற 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டத்தை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் 500 வாட் வரையும் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் 5.1 சேனலில் வருது. சப் ஊஃபர்லாம் இருக்குது. வைட் சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது போல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஈக்குவலைசர் மோட் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3, ஆப்டிக்கல், AUX, EARC, USB மாதிரியான பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 14,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க.
போட்லேருந்து வேவ் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. அதனால் டேட்டாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் நீங்கள் வந்து டேட்டா வாட்ச்லேருந்தே பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.96 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 550 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போட் பே ஆப் உள்ள இருக்குது இந்த பேமெண்ட்டுக்காக. அதாவது ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட்டோடு அது வந்திருக்கு. மற்ற பேங்க் சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா NFC உள்ளபடி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த வாட்சில் ஒரு 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் அதிகமான ஆக்டிவ் மோட்ஸ்லாம் இருக்குது. ஹெல்த் மானிட்டரிங் சர்வீஸ்லாம் இருக்குது. இந்த வாட்சுக்கு IP68க்கான ரேட்டிங்கும் தராங்க. வாட்ச் விலை பார்த்தீங்கன்னா 2599 அப்படிங்கிற விலையில் போட் வெப்சைட்ஸில் விற்கிறாங்க. OnePlusோட புல்லட்ஸ் வயர்லெஸ் Z3 அப்படிங்கிற நெக் பேண்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் ஒரு 12.4 mm டைனமிக் டிரைவர் இருக்குது. பேஸ் அல்காரிதமோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3D ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ENC சப்போர்ட்டும் இருக்குது. அது போக AAC SBC கோடாக் சப்போர்ட்டும் தராங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட வருது. கூகுளோட ஃபாஸ்ட் பேர்லாம் சப்போர்ட்டும் சொல்கிறாங்க. இந்த ஹெட்செட்டில் நமக்கு வந்து 36 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து பாட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. 50% வால்யூம் வச்சு கேட்கும்போது இந்த 36 மணி நேரம் அச்சீவ் ஆகும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் IP55க்கான ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. இந்த OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Z3யோட விலை பார்த்தீங்கன்னா 1999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. அதுமாதிரி போட்லேருந்து இன்னும் ஸ்மார்ட்ரிங்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட்ரிங் இப்போ வாட்ச் அளவுக்கு பெரிய லெவலில் அக்யூரேட்லாம் கிடையாது. இருந்தாலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங்கில் வந்து SpO2 லெவல்ஸ், ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் மானிட்டருமே பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது போக பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரிங்கோட விலை பார்த்துட்டிங்கன்னா 3999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறதா சொல்கிறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா அவர்களை கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் இதுக்காக மற்றொரு டிசைன் நன்றி, வணக்கம்.